முழம் என்ன விலை? ஒரு முழம் 50 பைசா. 50 பைசாவுக்கு நாள் இட்லியே சாப்பிடலாமே. இட்லிய தலையில வைக்க முடியாதுல்ல. கடைசியா என்ன விலைக்கு தருவேன்னு சொல்லு. 40 பைசாக்கு நான் தரேன். முழம் 25 பைசானா கொடு. இல்ல, முடிவா 30 நான் தரேங்க. கொடுக்கவா? போயிட்டீங்களா? நல்ல ட்ரெஸ் செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு கார்ல வருவாங்க. பூவையும் இட்லியும் சேர்த்து வச்சு எடை போடுவாங்க. பணக்காரவங்களுக்கு பூவை விட சாப்பாடு தான் பெருசு. சாப்பிடுற பொருள் இல்ல, தீனி பண்ணாருங்க. சந்திர மண்டல ரேகைக்கு மேல சூரிய ரேகை கடந்து போறத நீங்க பார்க்கலாம். சூரிய ரேகைன்னு ஒண்ணு இல்ல. உன் ஜாதகத்துல வேணா அப்படி ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஏன் ஜாதகத்துல இருக்கு சார், இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, கண்டுக்காம விடுங்க. உன்ன காலங்காத்தாலேயே என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. முதல்ல 3வது ஸ்தானத்துல துலாமோட பாதம் மும்மரமா இருக்குது. கூடிய சீக்கிரம் அவனை வியாழன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரலன்னா உங்களோட பொண்டாட்டி உடனே செத்து போயிடும். கைய மட்டும் பார்த்து சொல்றானே, பொண்டாட்டி பத்தி செத்துறோன்னு சொல்றேன். அடிக்காதே என்னால நீ இப்படி அடிச்சிட்டு சொன்ன கலியா நீ கவட பாரு. அடிக்காதே பொண்டாட்டி செத்துறோன்னு சொல்றடா. என்ன பிரச்சனை உனக்கு? பார்த்து மட்டும் சொல்ல வேண்டியது. அடிக்காதே சொன்ன கலியா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா சொன்னதனால இந்த ஆளு என்ன அடிக்க கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தா கையில காசு வாங்கிட்டு பொண்டாட்டி செத்துறோனா சொல்றேன். பொய்யல சொல்ல மாட்டேன். எனக்கு இது கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள என் கைரேகைய பார்த்து பொண்டாட்டி செத்துறோன்னு சொல்ற நீ. இதெல்லாம் கேட்டு எப்பற ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ முடியும்? அச்சி ஆய முடி. சும்மா கேக்கப்புன்னு சிரிச்சிட்டே இருக்காத. உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீ திருடி, நான் திருடன். ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் பாக்குறீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, கையை நீட்டுங்க, காசை கொடுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துச்சான்னு என்கிட்ட சொல்லிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால அடி வாங்க முடியாதுப்பா. என்ன நீங்க அடிச்சீங்கன்னா நான் உங்களை அடிப்பேன். என் பேரு சக்கரபாண்டி. சக்கரபாண்டி, என்ன வேலை பண்றீங்க? வேற என்ன, ஜோசியம் பாக்குறதா? நான் வேணா உங்க முகத்தை பார்த்தே பலன்னு சொல்லட்டுமா? எனக்கே தெரியும் திருட்டு மூஞ்சின்னு. ஆமா, முகத்துல பிரகாசம், மனசுல விசுவாசம், இப்படி பல லட்சணங்கள் உனக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி மூஞ்சில லட்சணம் தெரியுதே. ஐயோ திறமசாலி. சரி ஏந்திரிங்க, அவன் முன்னாடி உட்காந்துருக்க வேணாம், கிளம்பிடலாம். முட்டையை கட்டும், வாங்க. உன்ன மாதிரி ஒருத்தனை தான் நான் தேடி வந்தேன். நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா ஜோசியம் பார்க்க வர எல்லாரையும் வளைச்சு பிடிச்சிடலாம். வர்ற வருமானத்துல பாதி பாதி. அடி வாங்கினாலும் 2 பேரும் பாதி வாங்கிக்கணும். சரியா? சரி, ஒத்துக்கிறேன். வா போலாம். நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். அது சரிதான். ஆனா உண்மையும் சொல்ல மாட்டீங்க. என்னாச்சு, எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? காசை வை. நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன். என்கிட்ட இப்ப 7 ரூபா தான் இருக்கு. விடிஞ்சதுல இருந்து எதுவுமே நான் சாப்பிடல. காஃபிக்கு 1 ரூபா வச்சுட்டு பாக்கி 6 ரூபா தரேன். சரியா? 5 ரூபா போதும். சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கான நேரம் இது கிடையாது. ஒன்னு சொல்றேன்,
நீ இங்க இருந்து போக கூடாது. உன்னோட நல்ல நேரம் இந்த கோவிலோட வாசல்ல இருந்து தான் தொடங்குது. வைராஜா வை. 1 ரூபா வச்சா 2 ரூபா, 2 ரூபா வச்சா 4 ரூபா. வைராஜா வை. அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போ அடிக்குங்கிறது தெரியாது. 1 வச்சா 2 கிடைக்கும், 2 வச்சா 4 கிடைக்கும். நல்லா பாத்துக்குங்க. உள்ள குத்துனா பணம் உங்களுக்கு, வெளியில வந்தா பணம் கம்பெனிக்கு. நல்லா பாத்துக்குங்க. இப்ப இழுக்கிற ஆகா பணம் கம்பெனிக்கு. வைராஜா வை. 1 வச்சா 2, 2 வச்சா 4. வைராஜா வை. பாருங்க பணம் கம்பெனிக்கு. என்னப்பா பாக்குற? ஓடு. என்ன வைக்கிறியா? அப்பனா கிளம்பு. போலீஸ்காரன் வந்தா தூக்கிட்டு போயிடுவான். வைராஜா வை. என்னோட கையில 2 ரூபா இருக்கு. வையே. வைப்பா. 2 வச்சா 4 கிடைக்கும், 4 வச்சா 8 கிடைக்கும். 2 இட்லி ஒரு டீ குடிக்கிற காசு பாது. அட ஜெயிச்சிட்டு 4 இட்லி 2 டீ குடிச்சிட்டு போ. ஆனா போச்சுன்னா நீ பட்னி தான் கிடக்கணும். அட வைராஜா வை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் அதிர்ஷ்டம் அடிக்கும். வைங்க வைங்க, தாராளமா ஆடுங்க. இப்ப பாருங்க அதிர்ஷ்டத்தை. கம்பெனிக்கு காசு வந்துடுச்சு. வைராஜா வை. இட்லி டீயும். அட 2 வச்சா 4 கிடைக்கும் சொன்னேனே. வேற காசு இல்லையே. காசு இல்லன்னா அந்த குளத்துக்கு போய் கொஞ்சம் தண்ணிய மொண்டு குடிச்சிட்டு வாயில விரல வச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. வைராஜா வை. இட்லி வேணும். பசிக்குதா? இதோ அங்க ஒரு டீ கடை தெரியுதுல, அங்க என் பேரை சொல்லிட்டு இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிடு. வைராஜா வை. உங்க பேர் என்ன? கோல்மால் பட்டி குமாரு. கோல்மால் குமாரு. நான் போய் சொல்றேன். அப்படியே சொல்லு. போ. ஏடா இன்னைக்கு நீ மாவாட்ட வேண்டியதாண்டி. வைராஜா வை. வாப்பா. வைக்கலன்னா போயேண்டா. 19, 20, 21. தம்பி, அந்த இலையையும் கையோட எடுத்து போட்டு போயிருப்பா. 23, 24. முதலாளி அவருக்கு 2 ரூபா ஆச்சு. ஒரு பாக்கெட் பீடியும் ஒரு தீப்பெட்டியும் கொடுங்க. இருப்பா. இவருக்கு பில்லு எவ்வளோ ஆச்சு? 350. 350. தெருக்குத்து குமார் கணக்கில் எழுதிக்கங்க. குமார் கணக்கில் எழுதவா? அவனுக்கு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொல்லிதான் நான் இங்க வந்து காப்பி குடிச்சேன். அவங்க அப்போ ஒன்றும் கடை திறந்து வைக்கல, புரியுதா? மரியாதையை காசை கொடுத்துட்டு போ. அவனே ஒரு ஈத்தவன், அவன் கணக்கில் எழுதணுமா? எங்கிட்ட இருந்த காசெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. அப்புறம் தான் இங்க போய் காப்பி குடிக்க சொன்னாரு. அந்த நாதாரிட்ட இன்னும் எத்தனை பேர் தான் ஏமாறவனுங்களோ தெரியல. அவன் சேட்டையெல்லாம் அந்த கோயில் வாசலோட நிறுத்திக்க சொல்லு, புரியுதா? அது சரி, ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். உள்ள நட. நான் கிளம்புறேன். நான் போறேன். வெளியே போறேன். வா போல. விடுங்க என்ன, விடுங்க. போ. என்ன ஒழுங்கா மாவாட்டுறானா இல்லையா? ஆட எதுக்காக அழுகுற? பாவம், அழுகிறது தான் அழுகுற. கொஞ்சம் குனிஞ்ச மாதிரியே அழுகு. அந்த கண்ணீர் மாவுல வந்து விழணும். மாவுக்கு போடுற உப்பாது மிச்சமாகும். ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டான் போல இருக்கு. உப்பு சரியா இருக்கு. நேற்று பூ வாங்காமல் போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நேற்று சில்லறை கொண்டு வரல. 100 ரூபா நோட்டாக இருந்துச்சு. 2 முழம் கொடு. இந்த 50 பைசா. ரெண்டு முழம் போதுமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு பூவெல்லாம் வேண்டாம். காருக்குள்ள வைக்கலாம், கோயில்ல கொடுக்கலாம். இவ்வளோ இருக்கே. அதுக்கு இவ்வளோ பூ வேண்டாம். நேற்று நல்லா இருக்குன்னு விலை கேட்டேன். அப்புறம் வாங்காமல் போயிட்டேன்னு நினச்சப்போ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். 80 பைசா ரெடி பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். கார்ல வர பெரிய பணக்காரவங்க நீங்க. 80 பைசாக்கா கஷ்டப்பட போறீங்க? அது என் கையில் காசு 100 ரூபா கேட்டு தான் என் கையில் வரும். அந்த 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்டால் யார் தருவாங்க? அதான் சொன்னேன். உங்களுக்கு ஏதோ அவ்வளோ பணம்?
அது வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சது. என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏலக்காய். லாரி லாரியா ஏலக்காயை எஸ்டேட்ல இருந்து அனுப்பி வைப்பேன். பேசும்போது ஞாபகம் வருது, சீக்கிரம் போய் 2 லாரி ஏலக்காயை அனுப்பி வைக்கணும். வரட்டா, நாளைக்கு பார்க்கலாம். என் சொந்த பொண்டாட்டிக்காக நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னோட பணத்தை பார்க்கும்போது நீயும் உன்னோட காதலனும் அழுவீங்க. அப்போ நான் உங்களை பார்த்து கை தட்டி சிரிப்பேன். ஐயோ சாரே, வேண்டாம் வேண்டாம், விடு, என்ன விடு, வேண்டாம், என்ன விடுன்னு சொன்ன. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன விடு. வேண்டாம் வேண்டாம், இல்ல இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல. நான் ஒரு துரதிருஷ்டசாலி, மகா பாவி. அது உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேற ஒருத்தனை காதலிக்கிறா. அதுக்காக நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். மச்சான் மச்சான், இனி நான் சாவ மாட்டேன். நான் சொன்னது சரிதான் சொல்றதுக்கு இந்த உலகத்துல நீ ஒருத்தனாச்சு இருக்கியே. நீ வா, என்னோட வீட்டுக்கு நீ வா. மச்சான், இதுதான் என்னோட சொந்த வீடு. இதானா? நீ எதுக்காகவும் பயப்படாத, நீ வா மச்சான். என்னை விடு மச்சான், என்னை பிடிக்காத. நான் தெளிவாக தான் இருக்கிறேன் மச்சான். இதுதான் என்னோட டைனிங் ரூம், ட்ரைனிங் ரூம். அதுதான் டைனிங் ரூம். டைனிங் 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 இதுதான் என்னோட சொந்த பெட்ரூம். மச்சான், தைரியமா வா. இதுதான் என்னோட சொந்த பெட்டு. இதுதான் என்னோட சொந்த பொண்டாட்டி. இது நான் தான். நானும் என் பொண்டாட்டியும் நிம்மதியாக தூங்குறோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம பக்கத்து ரூமு போய் படுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ரூம். சார் சார் சாரு கிடையாது, சொந்த மச்சான். சரி மச்சான், நீங்க தூங்குங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நீதான் என் உயிரை காப்பாத்தினவன், என் உயிர் நண்பன். நீதான் எனக்கு எல்லாமே. நீ என்ன விட்டு போகாத, நீங்க தான் படுக்கணும். நான் போயிட்டு போயிட்டு நாளைக்கு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ போனா நானும் பின்னாடியே வந்து அந்த குளத்துல தற்கொலை பண்ணிப்பேன். நீ போடா. இல்ல, இங்க பாருங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். அப்ப நானும் தரையில படுத்துக்கிறேன். கட்டில படுங்க. அப்ப நானும் கட்டில படுத்துக்கிறேன். விடு 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 மச்சான். மச்சான் வா மச்சான், பக்கத்துல வா. அப்படிதான்.
சே எந்திரா, உன்னை எந்திரான்னு சொன்னேன். உண்மையை சொல்லு, யாரா நீ? எப்படி இங்க வந்த? டேய் டேவிட், போலீஸ் கால் பண்றா. திருட திருட திருட. நான் திருடல, நான் சொல்றது கேளுங்க. நேத்து ராத்திரி என்ன கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு நீங்க தானே சார்? சாரா, நான் உனக்கு எப்படா வாதியாரானே? முதல்ல நீ வெளியே கிளம்பு. போத தெளிஞ்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண? மரியாதையா வெளியே போறியா? வாட்ச்மேனை கூப்பிட்டு அடிச்சு வெளியே தள்ளுவா. போடா, வெளியே போடா. வெளியே போடான்றல. அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். டேய், நேத்து நைட் நான் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போனா இவர் வந்து என்ன காப்பாத்தினாரா? ஆமா, நீங்க தான் பண்ணீங்க. பாத்தியா என்ன சொல்றானே? மரியாதையா இங்க இருந்து வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. வாட்ச்மேன் வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன் பணத்தை கூட நான் தொட மாட்டேன் சொல்லிட்டேன். முதல்ல இவனை வெளியே அனுப்பு. வாயா வாயா போடா, வெளில வாயா. போடான்றல. வாயாடா, போடா. வாயா வாயா வெளில. மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சினா என்னென்ன பண்றானுங்க? சுயநினைவும் இல்ல, நிதானமும் இல்ல. ஆமா. ஐயோ விடு, வாயாடா, விடு என்ன. வாயா. நைட் எல்லாம் முதல்ல வெளில போ. வெளில போயா. காலையில செஞ்சது சொல்றியா? நீ எல்லாம் வெளில போ. ரொம்ப மோசமான போலீஸ்காரங்கப்பா. என் பொழப்புல விளையாட மட்டும் அவங்களுக்கு நேரம் இருக்கு. நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வைராஜா வை 2 வச்சா 4 கிடைக்கும், 4 வச்சா 8 கிடைக்கும், 8 வச்சா 12 கிடைக்கும். எங்க வச்சாலும் எப்ப வேணாலும் குத்தலாம். குத்திடுச்சு. வைராஜா வை, வைராஜா வை 1 வச்சா 2 கிடைக்கும், 2 வச்சா 4 கிடைக்கும், 4 வச்சா 8 கிடைக்கும். 50 பைசா இருக்கு. டீ குடிக்கிற காசு. நீ கல்லாட்டம் ஆடக்கூடாது. அடி கொய்யால, உங்க அப்பா வயசுடா எனக்கு. அப்படின்னா என்னை ஏமாத்த கூடாது. இந்த கல்லாட்டம் ஆடுறது கம்பெனிக்கு பிடிக்காது. இங்க இருக்குல்ல, அதை எடு. நீயே குத்து. போதும்ல, வண்டியை எடு. டீ எப்படி குடிப்பேன்? டீயா அங்க போய் குடிச்சிட்டு என் பேரை சொல்லு போதும். அது என்ன உங்க அப்பா வீட்டு கடையா? கிட்டடா சொன்ன அப்படின்னு அந்த டீ கடைக்காரன் சொல்லுவான். நீ ஒண்ணு பண்ணு, நீ நேரா அந்த கடை முன்னாடி போய் நின்னு 4 இட்லி, 3 புரோட்டா, 2 ஆம்லெட், 1 டீ, இதெல்லாம் சாப்பிட்டாதான் நினைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. நான் இதுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இந்த 50 பைசா எனக்கு கொடுத்துறேன். அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் போக மாட்டேன். நான் போறேன். வைராஜா வை 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. அடடா, நீதான் அந்த சக்கரபாணியா? நான் என்னமோ நினைச்சேன். சத்தம் போடாத, சாமி உள்ள பூஜையில இருக்காரு. யாரு? சக்கரபாணி சாமி. அப்ப நீ சக்கரபாணி இல்லையா? கையில சக்கரம் இல்லாத நான் எப்படி சக்கரபாணி ஆக முடியும்? நான் எங்க, அவரு எங்க? அவரோட வழியை பின்பற்றி முத்தி அடைய நினைக்கிற ஒரு சின்ன சிஷ்யன் நான் தான். நல்லா இருக்கு. நீ அவரையே ஏமாத்திட்டியா? அதே, அப்புறம் நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். அப்பாயிண்ட் ஆயில்மெண்ட் வாங்கணும். அது வாங்கிடலாம், மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும்ல. பென்சில் ஆயின்மெண்ட் மாதிரி தானே இது. இது அது இல்ல, பாக்குறதுக்கு முன்னாடியே வாங்குற அனுமதி. அப்பாயிண்ட் ஆயில்மெண்ட் அப்படின்னா அதை நீயே வாங்கிறேன். அதை வாங்கலாம் முடியாது. அவரோட பிரைவேட் செக்ரட்டரி ஆனா நான் தான் உனக்கு கொடுக்கணும். என்னது? அப்பாயிண்ட் ஆயில்மெண்ட். நாளைக்கு காலையில 10 மணிக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு காலையில 10 மணிக்கு வரேன். சரி. அப்புறம் உன்ன மாதிரி அவர் ஏமாத்துற ஆளு கிடையாதுல்ல? அதை நீ நேர்லயே போய் பார்த்தாதான் தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்பாயிண்ட் ஆயில்மெண்ட் வேணுமா? போ. அண்ணா, ஒரு மீன் வலையில மாட்டிக்கிச்சு. யாரு? அதான் அந்த டீ கடைக்கார கோவிந்தன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வருவான். நீ போய் அவரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வா. நான் போய் அவன் டைரி எடுத்து வந்துட்டுமா? ஐயோ, யாரா நீ? அந்த ஆளோட டைரியில டீ கணக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருப்பான். டேய், எல்லாருக்கும் டைரி எழுதுற பழக்கம் இருக்குமாடா மரமண்ட. எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வா. என் நிலைமை என்ன ஆக போகுதோ? ஒருவேளை எங்கேயோ போய் அடி வாங்கிட்டேன்னா? ஐயோ, இதுக்கு முன்னாடி அடி வாங்கினதே இல்லை பாரு பைத்தியக்காரா. 10 காசை சம்பாரிச்சுட்டு என்னோட லைஃப் ஸ்டைலையே மாத்திக்க போறேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்தா ஊர்க்காரங்களை நம்ம இஷ்டத்துக்கு ஏமாத்தி நல்லா பணம் சம்பாதிக்கலாம். என்ன? அதனால நீ உடனே போய் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு வா. அது எல்லாத்தையும் நான் நல்லா என் மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். குட் நைட். சிட் டவுன். ஐயோ, நான் குடிக்க மாட்டேனே. கமிட்மெண்ட்ஸ் ஓகே. நீங்க கட்டாயப்படுத்துறீங்க.
டே 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 நீயும் திருடன் நானும் திருடன். இந்த சுத்தி வளைச்சி பேசாம முகத்துக்கு நேரா சொல்லு. சரி, நான் நேராவே வரேன். அந்த டீ கடைக்கார கோவிந்தனோட பையனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ப்ரொஃபசர் சக்கரபாணி கிட்ட வந்திருக்காரு. ஓ, நம்ம சக்கரபாணி தான். அவரு நம்ம ஆளுதான். அதனாலதான் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு போலான்னு வந்தேன். டீட்டெயில் வேணும்னா நான் வாயை திறக்கணும். நான் வாயை திறக்கணும்னா ஏன் தொப்பை ஃபுல்லாகணும். ஏன் தொப்பை ஃபுல்லாகணும்னா காசு வேணும். டே கக்க போ, கருத்துக்களை கச்சிதமா புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா வளவளன்னு பேசாம விஷயத்த சொல்லுங்க. அப்படின்னா ஒரு 100 வாங்கிட்டு வா. 100 ரூபாயா? யாருக்கு வேணும் உன்னோட 100 ரூபா? எனக்கு ஒரு 100 மில்லி போதுண்டா. கோவிந்தா பொண்ணோட எஸ்டிடி மொத்தத்தையும் டாப்ல இருந்து பாட்டம் வரையும் சொல்லுவேன். எஸ்டிடியா? கிராதகா வைராஜா வை. மச்சான், ஐயோ மச்சான், என் செல்ல மச்சான், நான் கார்ல போகும்போது என் கண்ணு முன்னாடி என் மச்சான் நடந்து போலாமா? நான் விட மாட்டேன். விடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நேத்து நான் பட்டுட்டேன். நான் விட மாட்டேன். நேத்து நைட்டு என் உயிரை காப்பாத்திட்டு என் வீட்டுல போய் நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திக்க மாட்டேன்னு நினைச்சியோ? உன்னை இன்னைக்கு இறங்கினதும் என்ன வீட்டை விட்டு அடிச்சு தோர்த்தனல்ல. யாரு யாரு? நானா? வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ மேலே பாரு, நான் மேலே பாக்குறேன். மச்சான், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சொந்தமானது எல்லாம் உனக்கு சொந்தம் மச்சான். இந்த உலகத்துல எனக்கு ஒரு மச்சான் இருக்கிறான்னா அது நீதான். நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் மச்சான். வேண்டாம் வேண்டாம், போத எனக்கு மாத்தி பேச. இல்ல, சத்தியமா சத்தியமா. மச்சானுக்கு இப்பயும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். மச்சானுக்கு கொடுக்க என் கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த காரை நீ எடுத்துக்க. என் உயிரை காப்பாத்துன என் மச்சானுக்கு இத கூட செய்யலனா பாவம் தான் வந்து சேரும் மச்சான். எடுத்துக்க, நான் நடந்தே போறேன். இன்னில இருந்து இந்த காரு உன்னோடது. உனக்குதான் மச்சான். எனக்கு வேண்டாம். உனக்கு வேணான்னா இந்த கார் இங்கே நின்னு நாசமா போட்டோம். உள்ள போ மச்சான், நான் சொல்றத கேளு. உள்ள போ. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மச்சான். உள்ள போ. நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். நீ போ மச்சான், நீ போ. நீங்க மெதுவா இறங்குங்க. பூக்கொடி நான் எடுத்துக்கிறேன். இதுதானே வீடு? நீங்க சொன்ன ரூட்ல தான் நான் வந்தேன். பக்கத்துல ஒரு மரம் இருக்கா? இருக்கு. அப்படின்னா இதுதான் வீடு. கூட கொடுங்க. நான் வரட்டுமா? ஏலக்கா சார் வீட்டுக்கு வந்துட்டு போங்கள. என்னோட பேரு ஏலக்காக்காரன் இல்ல. எனக்கு அப்படித்தானே தெரியும். இன்னும் பேர் சொல்லல. வாங்க. என்ன ஸ்ரீன்னு கூப்பிட்டா போதும். பூக்கார பொண்ணுக்கு அது பிடிச்சிருந்தா ஸ்ரீன்னு கூப்பிட்டாலே போதும். என்னோட பேரு பூக்கார பொண்ணுன்னு இல்ல. எனக்கு அதுதானே தெரியும். பேரு சொல்லவே இல்லையே. ஷாலினிங்கிறது அம்மா வச்ச பேரு. ஆனா எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் சித்ரான்னு தான் கூப்பிடுவாங்க. அருண் அண்ணா மட்டும் வாயாடின்னு கூப்பிடுவாரு. அண்ணன் எப்பயும் அப்படிதான். யார பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாரு. அட, எங்க வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு எனக்கு கண்ணு தெரியாட்டியும் நல்லா தெரியும். இந்த தூண், வாசல், படி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க, ஏறி உள்ள வாங்க. சித்ரா, யாரு அந்த அருளண்ணா? என்னோட அண்ணன் தான். எல்லாரையும் அடிப்பான். எங்க அப்பாவையும் அடிச்சிருக்காருன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அவனை ரவுடின்னு சொல்லுவாங்க. சரி, உன் அப்பா எங்க? அப்பா இல்லையா? ஐயோ, நான் தெரியாம கேட்டுட்டேன். கச்சேரி பாடிட்டு இருந்தாரு. திடீர்னு வாயில இருந்து ரத்தம் வந்துச்சு. அங்கேயே அவரு. நீங்க உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். இந்தாங்க, இது கொஞ்சம் குடிங்க. இது என்ன? கொஞ்சம் மோர் தான். காரை ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, குடிச்சா நல்லா இருக்கும். பெரிய பணக்காரர் நீங்க, மோர் குடிப்பீங்களா?
நல்லா புளிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கலாம்ல. ஐயோ, நான் அதை கவனிக்கலங்க. நீ வீணையில வாசிப்பியா? அப்பா கூட பாட போகும்போதெல்லாம் வாசிச்சிருக்கேன். அங்க இருக்க வீணை பாத்தீங்களா? இன்னும் மிச்சம் இருக்கிறது அது மட்டும்தாங்க. இருந்த எல்லாத்தையும் எங்க அண்ணா கொண்டு போய் வித்து குடிச்சிட்டாரு. அதை இப்ப வாசிக்க முடியாது. 2-3 கம்பி வாங்கணும். வாங்கி தர சொல்லி அண்ணா கிட்ட கேட்டா அவர் அது எதுக்குன்னு திட்டுவாரு. கம்பி வாங்குறதுக்கு காசு நான் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ ஒரு அவ்வளவுதான் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். நான் போய் காரை கொடுக்கலன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வரட்டா? ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஓம் சௌம். ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஓம் சௌம். ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஓம் சௌம். ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஓம். கோவிந்தசாமி, எம்பெருமான் ஈசனை மனசில் நினைச்சுக்கோங்க. நல்லபடியா நடக்கணும். டீ ஆத்துறது, கலக்கிறது, குடுக்கறது, இதானே உங்களோட வேலை. டீ கடை தான் வச்சிருக்கீங்கன்னு சக்கரபாணி சாமி உங்ககிட்ட சொல்றாரு. ஆமா, நல்லா பாத்துக்கோ. 3வது கட்டத்துல டீ கடை. உன் பொண்ணோடது காதல் திருமணம் தான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. உன்னோட பொண்ணு போய் ஒரு பார்பரை லவ் பண்றான்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. புறம்போக்கு நாயே அப்படின்னு அவன் முகத்தை பார்த்து கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அவன் ஒரு ஜிம் மாஸ்டருங்கிறதுனால ஒருவேளை அவன் என்ன பிரிச்சு மேஞ்சிருவானான்னு ஒரு பயமும் இருக்கு. அதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா? சரி பண்ணிடுவான் இந்த சூனியக்காரன் சக்கரபாண்டியன். சூனியன் தான் காரணம்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. யாரு சூனியம் வச்சது? நாங்க தான் அந்த சூனியத்தை வச்சோம். அதை கண்டுபிடிக்க தானே இங்க வந்திருக்க. சொந்தக்காரவங்க தான். மச்சான், மச்சானோட பொண்டாட்டின்னு எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. ரொம்ப பொறாமப்படுறாங்கப்பா. இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும். இந்த சக்கரபாண்டி சொல்றதை கேட்டு நீ பரிகாரம் பண்ணீன்னா நல்லா இருப்ப, புரியுதா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன? சொந்தக்காரங்க தான் சூனியம் வச்சிருக்காங்க. உங்க மச்சானோட பொண்டாட்டியோட மச்சானுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால பொறாமையில பொங்கி உங்க பொண்ணு மாலதிக்கும் உங்களுக்கும் கோழித்தலையில சூனியம் வச்சிருக்காங்கன்னு சக்கரபாணி சாமி உங்ககிட்ட சொல்றாரு. ஐயோ அம்மா, துரோகிங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஞான திஷ்டியே தான். என்னை பத்தின விவரங்களை என்னமா புட்டு புட்டு வைக்கிறாரு. அப்புறம் இதுக்கு என்னதான் பரிகாரம்? செம்புல வச்ச சூனியம், அந்த சூனியத்தை எடுத்து எறியணும். அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும். இது என்னோட வாக்கு. செம்பு தகடுல இருக்கிற சூனியத்தை எடுத்து வெளியே தூக்கி போடணும்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. அது என்னவோ அதை நீங்களே எடுத்து விட்டுருங்க சாமி. நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதை நான் எடுத்துருவேன். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இதுதான் இந்த சக்கரபாண்டியோட வாக்கு. நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. இது சக்கரபாண்டியோட வாக்கு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி சக்கரபாணி சாமி சொல்றாரு. ஓ, நான் அதை மறந்துட்டேன். 50 ஈசன் ஏத்துக்க மாட்டான். 200னா ஓரளவுக்கு ஏத்துப்பான்னு நினைக்கிறேன். 200 போடு. 50 பத்தாது, 100-200 சேர்த்து கொடுன்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. மனசார சந்தோஷமா கொடுத்தாதான் இந்த சக்கரபாண்டி ஏத்துப்பான். இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கான். ஏமாத்திர வேலை சக்கரபாணி சாமி வச்சு கூடாதுன்னு சொல்றாரு. ஐயோ சாமி, அப்படிலாம் நான் பண்ற ஆள் இல்ல. 200 இருக்கு. அது போதும். என்ன ஆக போதோ, என்ன நடக்குமோ, அதை பத்தியும் கவலைப்படாத கோவிந்தா, நான் பாத்துக்கிறேன். சரவணனா, கார்ல வரலையா? கார் எடுத்து வந்தனே, அது கொஞ்சம் தூரமா நிறுத்திட்டு வந்திருக்கேன். இங்க கொண்டு வந்தா திருப்புறது கஷ்டம். பூ வாங்குறதுக்காக வந்தீங்களா? இல்ல, அப்புறம் சும்மா உன்னை பார்க்கதான். ஏன் வரக்கூடாதா? வரலாமே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? வீணை கம்பி வாங்குறதுக்கு நான் சேர்த்து வச்ச காசை இப்ப கொண்டு வந்திருக்கேன். இதோ இந்த உண்டியல்ல இருக்கு. எனக்கு கடை தெரியாது. அதுக்கு என்ன, நான் வாங்கி தரேன். வேற யார்கிட்டயும் கேட்க முடியாதுன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏலக்கா பிசினஸ்க்கு நடுவுல இதுக்கு டைம் இருக்குமோ என்னமோ.
இந்த காசை நீயே வச்சுக்கோ. சாயங்காலம் திரும்பி வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு கம்பி வாங்குறதுனால பெரிய செலவெல்லாம் வந்துடாது. 2 ஏலக்காவோட விலை தானே வரும். ஆனா நான் கம்பி வாங்கி தந்தா நீ எனக்கு என்ன தருவ? மோர் தர. மோர? அதெல்லாம் எனக்கு பத்தாது. அப்புறம் என்ன வேணும்? வீணையில கம்பி கட்டிட்டு ஒரு பாட்டு பாடணும். ஐயோ சரி, நான் போயிட்டுமா? ஏலக்காய் ஏத்த லாரி வந்திருக்கு. சாயங்காலம் பார்க்கலாம். ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் ஜோசியம். கை ரேகை பாக்குறீங்களா? ஜோசியம் ஜோசியம். என்ன சக்கரபாணி சாமி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம போயிடுச்சேடி. அதனால உனக்கு என்னடா பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் பழைய பீடி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். இன்னும் கை ஜோசியம் பாத்துட்டு இருக்கானா? அந்த கிளியை அடைச்சு வச்சு தண்டிக்காம திறந்து விடுறி, இல்லனா நான் திறந்து விடுற மாதிரி வரும். பாத்துக்க. கை ஜோசியம் பாக்குறீங்களா? கை ஜோசியம். ஒரு நாள் உன்னை புடிச்சு இந்த கூண்டுக்குள்ள அடைக்கிறேன் பாரு. அதுக்கு நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து பிறந்து வரணும்டி. நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கூண்டை திறடா பாக்கலாம். அன்னைக்கே நான் உன்னை இதுக்குள்ள பூட்டி வச்சு ஒன்ன சீட் எடுக்க வைப்பேன்டா. எடுக்க வைப்ப. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு யோசிச்சு பேசு, புரியுதா? டேய், உங்க அப்பன் தாண்டா இங்க பெரிய ஆளு. அவன் இங்க இருக்கும்போது நான் தாண்டா அவனுக்கு போட்டி. நீ யாரா பொடி பைய? போடா போடா போடா, போய் வேலையை பாடுறா. போடா, வந்துட்டான் என்கிட்ட பேசுறதுக்கு. வாடா அடுத்த முறை. ஐயோ ஐயோ, என் கிளிய திறந்து விட்டுட்டானே. ஐயோ டேய், ஏண்டா என் கிளிய திறந்து விட்ட? சொல்லு, ஏண்டா ஏன் திறந்து விட்ட உன்ன? ஐயோ, என் கிளி பறந்து போச்சே. இனிமே யார கிட்ட சொல்லுவேன்? நான் எடுத்துறேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அது இங்கிருந்து போனாலும் அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைச்சிரும். நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. கிளிக்கு செலவு பண்ற காசை என்கிட்ட கொடுங்க போதும். நான் சீட் எடுத்துறேன். உன்னை வச்சு எப்படி சீட் எடுக்கிறது? நீங்க தானே சொன்னீங்க அந்த எடப்பள்ளிக்கிட்ட கிளியை திறந்து விட்டா அவனை வச்சு சீட் எடுக்க வைப்பேன்னு. நான் கேட்டனே. கிளியா இருந்தாலும் அவனா இருந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும்ல. அந்த காசை எனக்கு கொடுத்தா போதும், நான் எடுத்து கொடுக்குறேன். ஏண்டா பைத்தியக்காரா? என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? வா. இன்னொரு இட்லி. உன் வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரம், கோயம்புத்தூர் பக்கத்துல பாப்பம்பாளையம். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்ல. அப்பா இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. கோயில்ல தான் வேலை பார்த்தாரு. நீங்க ஊரு பேர் சொல்லி பாலச்சந்திரன் கேட்டா அவரு பெரிய நாதஸ்வர வித்வான்னு பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பேர் மட்டும்தான் இருக்கு. அப்பா இருந்தப்போ எனக்கு கிடைச்சது இந்த ஒரு கடுக்கன் மட்டும்தான். முன்னாடி எங்க வாசிச்சப்போ ஏதோ ஒரு சாமி கொடுத்தாராம். பட்டினியில் செத்துட்டாருன்னு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுல எதுவும் இல்லைனாலும் அப்பா பெரிய ஆளுதான். அது எப்படி? எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. பெரியவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா எல்லாரும் கூடுவாங்கல்ல. போதுமா? நான் சீட்டு எடுக்க வருவா? வேணாம் வேணாம், நான் வேற கிளி வாங்கிக்கிறேன். உனக்கு பசிக்கிறப்பெல்லாம் என்கிட்ட சொல்லு போதும். போ, போய் கை கழுவிட்டு வா. ஜோசிகரம்மா, 2 வீண கம்பி என்ன வேலை? உனக்கு என்ன மூளையில கோளாரா? வா. ஒரே வேலை 200 ரூபாய் தரேன். என் அப்பாவோட கடுக்கணு. யாருதா இருந்தா என்ன? 200 ரூபாய் தரேன். இது பெரிய சாமியார் கொடுத்தது. 200 ரூபாய் தான் முடியும், இல்லைன்னா எடுத்துட்டு போ. என் அப்பாவோட ஞாபகார்த்தமா இது ஒண்ணுதான் இருக்கு. 250 ரூபா கொடுப்பீங்களா? முடியாதுன்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. இல்லைன்னா 2 வீண கம்பி வாங்குறதுக்கு அது காசு கொடுங்க. உனக்கு எனக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு கொடுக்கறது?
என்னென்ன இதுக்கப்புறம் பழக்கம் வச்சுக்கலாம். காலையிலே வெறுப்பு எத்தனை வர்றது. சரி ஒரே வேலை 200 ரூபா கொடுங்க. அடிச்சு தள்ளிபடி. அதை மட்டும் எடுத்துட்டு போகாதானே. இங்க இருக்கிற வரை எதுனாலும் எடுத்துட்டு போ. இதை மட்டும் விட்டுருந்த. இது என்ன பெரிய மாளிகையா? அந்த கிழமை இதை விட பெருசா என்னத்தை வாங்கி வச்சிருக்க போறான். பேசாத வாய மூடு. அப்பாங்கிற வார்த்தையை கூட நான் கேட்க கூடாது. இதை வச்சுட்டு பாட்டு பாட போறான். அண்ணா எதுக்கு அழுதுட்டு இருக்க? எங்க அண்ணன் வாயாடின்னு திட்டிட்டு இருந்தாரா? பரவாயில்ல, கையை கொஞ்சம் காட்டு. கை நீட்டு. நான் தான் சொன்னேன்ல, கையை நீட்டு, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். நீட்டு. எனக்கு இது வேண்டாம். என்னை கம்பி வாங்கிட்டு வந்துட்டேன், இப்பயாவது சிரிக்கலாம்ல. இதை வாங்கிட்டா பாட்டு பாடணும்னு நினைக்கிறியா? என்னைக்கு ஒன்றும் பாட வேண்டாம், இன்னொரு நாள் பாடு கேட்டேன். அண்ணா விற்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ரூபா 50 பைசாக்கு வீணா கிடைக்குமா? சாமி இந்த பக்கம். தண்ணி கொண்டு வா. இங்கதான் தோண்டணும், இங்கதான் தோண்டணும். விட்டுறாதீங்க. இந்த இடத்துல தோண்டு. தோண்டு. தோண்டு தோண்டு. கிடைச்சதா? ஐயோ, இது என் வீட்டுக்காரிக்கு தெரியாம நான் குடிக்கிறதுக்காக புதைச்சி வச்ச சாராய பாட்டில். இது மறந்தே போச்சே. ஐயோ, எதுக்கு இதை கொண்டு புதைச்சு வச்ச? புதைச்ச தப்பு பண்ணிட்டியடா. ஜெய் மகாலி பத்ரகாளி தாயே. ஓம் காளி, ஜெய் காளி, ஸ்ரீ காளி, பத்ரகாளி. பத்ரகாளி கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். பத்ரகாளி இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் கூட்டிட்டு போ, சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போ. பத்ரகாளி, ஜெய் காளி. கொண்டு வா, கொண்டு வா. இங்க தோண்டு, இங்க தோன்றா. தோண்டு, தோண்டு, நல்லா தோண்டு. இங்க தோண்டி பாரு, தோண்டு. தோண்டு. கிடைச்சிருச்சு. ஓம் காளி, ஜெய் காளி. இந்தா கோழியோட தலை பாரு, நல்லா பாரு.
பாதிப்பு இதுக்கு மேலேயும் எங்களுக்கு இருக்குமாங்கிறத சொல்லுங்க. இல்ல இனிமே உனக்கு அந்த பிரச்சனை வராது. இங்க வேலை முடிஞ்சிச்சு, இடத்த காலி பண்ணிடலாம். பாப்பலாம். காணிக்க வாங்கிட்டு வா. சரிதா? நல்லதுங்க. உனக்கு ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல யாரை பாப்ப? நான் சொல்லட்டுமா? அருளண்ணா. சரிதானா? யானை, சிங்கம், என்ன யாரு பார்க்கணும்? எனக்கு உனக்கு எனக்கு சரவணனா. சார். எஸ், கம் இன். என்ன பிரச்சனை? கண்ணை பார்க்கணும். இத படிங்க. ஏ. இத என். இது எம். எனக்கு இல்ல. என்ன இந்த பொண்ணுக்கு? அப்படின்னா அதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே. ரெண்டு பேரும் மாறி உட்காருங்க. எந்த கண்ணுல பிரச்சனை? ரெண்டு கண்ணுமே தெரியல. ஓஹோ. இது ஒன்று படிங்க. இது இல்ல எம். இத உங்ககிட்ட நான் அதை கேட்கல. கண்ணு தெரியாதுல்ல. முழுசாவே தெரியாதா? சரி, இதையாவது படிங்க. ஐயோ சார், ரெண்டு கண்ணும் தெரியாது. முழுசா தெரியலனாலும் ஏதாவது அசைவாவது தெரியுதா? நீ போட. நான் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுவும் தெரியாது, எப்பயும் இருட்டாதான் இருக்கும். வெரி குட். காசு கொஞ்சம் செலவாகும். இந்த பிரச்சனையோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட அதை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்ல? ஒரு சின்ன ஆபரேஷன்ல சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். ஆனா கொஞ்சம் காசு செலவாகும். 10-50 ரூபா ஆகுமா? 50 ரூபா கொஞ்சம் அதிகம் தானே. 5000 ரூபாய் வேணும். 5000 ரூபா இருந்தா எவ்வளவு வாங்கி சாப்பிடலாம்? என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா கண்ணு எப்படி தெரியும்? என்னது இது? என்ன மார்க்கெட் வியாபாரமா? 5000 ரூபாயில ஒரு பைசா குறைக்க முடியாது. காசை ரெடி பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வா. அப்ப நான் கண்ணை சரி பண்ணி அனுப்புறேன். இப்ப கூட்டிட்டு போ. காலங்கத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. வைராஜா வைப்பா. காசு இல்லைன்னா என் மூஞ்ச பாக்குறப்போ காலங்காத்தாலேயே காசு இல்ல காசு இல்லன்னு. வைராஜா வை. 2 வச்சா 4 கிடைக்கும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து என் முழு காசையும் திருப்பி வாங்கிடுவேன். வாங்குறியா? எவ்வளோ கொண்டு வந்தா? 5 பைசாவா? நீ ஒரு பண்ணு, இதை வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வாப்போ. 50 ரூபா இருக்கு. 50 வச்சா 100 தரணும். 100 வச்சா 200 தரணும். இதை நீ எங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்த? உங்க மாதிரி நான் ஒன்றும் திருடுறவன் கிடையாது. கோட்டரும் கோழி பிரியாணி தான். குத்துப்பா. 50 ரூபா கரெக்டா நடுவுல ஓட்டையில ஓடுப்பா.
கம்பெனிக்கு 50 முடியாது. கோழி பிரியாணி திருடா. ஏமாத்தியா என்ன? குடுறா காசை. நீ ரிப்பனை மாத்தி இழுத்ததை நான் பார்த்தேன். கைய விடுறா. கைய விட மாட்டியா இல்லையா? இல்ல கடிச்சு வச்சிருவேன். விளையாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கல்லாட்டன்னு சொல்றியா? இது உங்க அப்பன்ட்ட போய் சொல்றேன். என் காசை குடுறா. நான் வேற செஞ்சு சம்பாதிச்சது. சிங்கத்தைய தள்ளிட்டல்லடா உன்ன. டேய் நானும் தான்டா உழைக்கிறேன். நீ என்னமோ நான் வாங்கிட்டு வந்து களவாண்ட மாதிரில சொல்ற. என் காசு கொடு. டேய் என் காசு குடுறா. எனக்கு காசு கொடு. மாட்டறத தெரியும்டா. காசு குடுறா. உன்னை அடிச்சு துவைச்சிடுவேன். டேய் காசு குடுறா. என் காசு கொடு. டேய் குடுறா. டேய் டேய் என்னடா அம்மா காசு குடுறா. டேய் டேய் காசு கொடு. குடுறா. என்ன பண்ற பாறா. டேய் 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 உன்னை கடிச்சு வைக்கிறேன். எந்திரடா. காசு குடுறா. டேய் விடுடா. என் காசு பண்றீங்க. காசு குடுறா. யாரு பண்றீங்க இல்லையா? ஏன் அப்படி எந்த போலீஸ் வராங்க நானும் பாக்குறேன் நான் பண்றேன். இவன் கல்லாட்டம் ஆடி என் கையில இருந்த காசு பிடிங்கிட்டான். நான் ஆபரேஷனுக்காக வச்சிருந்த காசு அது. ஏய் நான் உன்னை அடிக்கிற அடியில நீ ஆபரேஷன் தியேட்டருக்கு போய்டுவே. மரியாதை என் காசு குடுறா. குடுறா. டேய் சொன்னா கேளு. சொல்றல. நீ அருள் கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லு. உன் காசு அவன் வாங்கி எந்த அருள்? சித்ராவோட அண்ணன். அவன் இவனை வந்து ஒரு 4 அடி அடிச்சானா காசெல்லாம் கொடுத்துருவான். அருள் கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. மனுஷனடா நீ. நான் குடிச்சா காசை ஒழுங்கா தர மாட்டேன். என்கிட்ட காசு கேட்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதத நீ கேட்டுனா நான் அடிப்பேன். நான் அடிச்சேன்னா நீ செத்துருவ. புரியுதா? குடிச்சா குறுக்க யார் நிக்கிறாங்கன்னு தெரியாதா? ஆளை பாரு. அருள்னா இங்க யாரும் இருக்காங்களாமே. யார் அது? என்ன விஷயம்? அடிக்கணும். அருள் அடிக்கணுமா? அருளை கூட்டிட்டு போய் அடிக்கணும். நிஜமா சொல்றியா? ஆமா நிஜமாதான். வாங்கிக்க. ரொம்ப நாளாச்சு கைக்கு வேலை கொடுத்து. நீங்க எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் அருளை பார்க்கணும். பாரு, நல்லா பாரு. நீங்க தான் அருளா? சரி என் கூட கொஞ்சம் வாங்கல. ஏய் எனக்கு வலிக்குது. குமார் கிட்ட இருந்து எனக்கு காசு வாங்கி தருவீங்களா? எனக்கு ஆர்டர் போட நீ யாரா? நீ அப்பாவா? எனக்கு கோபம் வரும். ஏய் எனக்கு கோபம் வரும். என்னப்பா முகத்துல தக்காளி சட்னி இருக்கு? ஓ ரத்தமா அது? சோச்சோ அழக்கூடாது. தம்பிக்கு சாராயம் வேணுமா? வேண்டாம். கையால யாருக்கிட்ட வந்து மோதுற? எனக்கு வேண்டாம். வேண்டாம். நான் குடிச்சது இல்ல. எனக்கு வேண்டாம். என்ன விடுங்க. விடுங்க என்ன. லைஃப்ல சாராயத்தை நினைக்க கூடாது. யாருக்கிட்ட? தம்பி எப்படி? ஐயோ போடு போடு நல்லா போடு. நான் அப்பவே சொன்னேன் ஜோசிகரம்மா நான் குடிக்க மாட்டேன்னு. யாரும் கேட்கல. பாருங்க எப்படி ஆச்சு. சரி 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 வா 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 வா. நான் உனக்கு புட்டு வாங்கி தரேன். வா வா வா. மெதுவா. நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்னும்
அவ்வளவு கோழை இல்லடா. ஒன்னு சொல்லவா, நீ என்னதான் இருந்தாலும் அருளை அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்கிட்டடா. என்ன அடிச்சிட்டான்? எத்தனை தடவை சொன்ன என்ன அடிக்க வேண்டான்னு. இருந்தாலும் காசு கிடைக்கலையே ஜோசிகரம்மா. டேய், எதுக்குடா இப்ப உனக்கு காசு? உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். அது இல்லம்மா, நானு ஒரு ஆபரேஷன் வச்சிருந்தேன். ஆபரேஷன் உனக்கா? எனக்கு இல்ல, பின்ன வேற ஒருத்தவங்களுக்கு. அது யாரு வேற ஒருத்தவங்க? நீங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவீங்க. நான் சொல்ல மாட்டேன்டா. சொல்லிடுவீங்க. நான் சொல்ல மாட்டேன்டா. சொல்ல மாட்டீங்கல்ல? சத்தியமா சொல்லல. அந்த சித்ரா இல்ல, பூக்கார பொண்ணு, அவளுக்கு தான் கண் ஆபரேஷன் பண்ணோம். டேய் திருடா, சித்ரா பாவம் இல்லையா ஜோசிகரம்மா? உன் மனசுல இருக்கிறது என்னன்னு தெரியும்டா. என்ன இருந்தாலும் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லதே நடக்கும். ஆனா ஒண்ணுமா, எப்படி அவ்வளவு காசு சேர்க்கறது? 5000 ரூபா ஆகுமா? அந்த டாக்டர் வந்து 5000 ரூபா கேக்குறாரு. சாவர வரைக்கும் இட்லி சாப்பிடலாம். சரி, அதை விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? நானு கொஞ்ச நாள் டாக்ஸில கிளீனரா இருந்து டிரைவிங் கத்துக்கிட்டேன். அப்புறம் கண்ணாடி கடையில வேலை பார்த்தேன். வேற என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா வேற 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 ஒன்றும் தெரியாது. என்ன சாப்பிடுற? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ எனக்கு அதுவே போதும். ஒரு மசால் தோசை, ஒரு காபி என்ன விலை? 5000 ரூபா. அப்ப 2 மசால் தோசை, காபி 15 ரூபா. ஒரு மசாலா தோசை, ஒரு காபி, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி, பில்லு அந்த டேபிளுக்கு. சரி. என்ன வேணும் சார்? அது 2 மசால் தோசை, 2 காஃபி. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். சீக்கிரம் கொண்டு வா. அந்த வெயிட்டருக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரே மாதிரி குரல் இருக்கு? அது வந்து அது என்னோட கார் ஒர்க் ஷாப்ல இருக்கு. இல்லைன்னா 2 பேர் கார்ல வந்திருக்கலாம். என்ன ஒன்றும் பேசாம இருக்கீங்க? அது ஏலக்காய் எஸ்டேட்டை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அஞ்சலோட அனுப்பணும். இந்த சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. மசாலா தோசை ரொம்ப காரமா இருக்குல்ல? அவ்வளோ அதிகமாலாம் இல்ல. அப்ப ஏன் தோசை தான் காரமா இருக்கு? ஐயோ, காபி பயங்கர சூடா இருக்கு. இன்னொரு மசாலா தோசை சொல்லட்டுமா? வேண்டாம். தண்ணி தொட்டு தேடி வந்த கண்ணு குட்டி மச்சா மச்சா மச்சான் சார் இல்ல மச்சான், நீ அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லடா. அதான் இன்னைக்கு வந்துட்டேன்ல. இனி நீ போக கூடாது. இனி என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண மச்சான். சத்தியம், இனி நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும். 5000 ரூபா வேணும். 5000 ரூபா வேணாம் மச்சான். என் மச்சானுக்காக நான் 50000 ரூபாய் கொடுப்பேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னோட வீட்டுக்கு, அதாவது உன்னோட வீட்டுக்கு வா மச்சான். என் உயிரை காப்பாத்தின என் மச்சானுக்கு 5000 ரூபாய் வேணுமா? ஏறு மச்சான், உன் சொந்த வண்டியில ஏறு. மச்சான், இது உன்னோட
என்னோட சொந்த வீடு மச்சான். மச்சான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. இங்க இருக்கிறது மொத்தம் உனக்கு தான் மச்சான். உக்கார் 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 உக்கார். மச்சான், இப்போ உனக்கு எவ்வளோ ரூபா வேணும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு காசுக்கா பஞ்சம்? நீ தைரியமா உக்காந்துட்டு நான் போய் காசு கொண்டாறேன். இது மொத்தம் உனக்கு தான், எடுத்துக்கோ. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ராத்திரி பணம் எடுத்துட்டு போகும்போது கவனமா இருக்கணும். இந்தா இதையும் கூட வச்சுக்க. வழியில எவனா திருட வந்தா எல்லாரையும் சுட்டு தள்ளு. நான் ஏதாச்சும் வேலை பார்த்து இந்த காசை திருப்பி கொடுத்துருவேன். வேண்டாம் மச்சான், நீ தைரியமா போ. ஒருவேளை இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த துப்பாக்கியால சுட்டு நான் செத்துருவேன். ஐயோ வேண்டாம், நீ பணத்தை மட்டும் எடுத்துட்டு போ. நீ ரொம்ப கோவாக்காரனா இருக்க, உனக்கு துப்பாக்கி வேண்டாம். நீ கிளம்பு, நீ போ மச்சான். நீ தைரியமா போயிட்டு வா மச்சான், போயிட்டு வா. அந்த காசை குடுறா. காசு குடுறாடா. காசு மச்சான், பணத்தை விட்டுறாத. அப்படிதான் மச்சான், பணத்தை விட்டுறாத. சுற்று விடா அவளா. யாரா நீங்க? ஐயோ திருடன் திருடன் சீக்கிரம் வாங்க. ஐயோ திருடன் ஓடி வாங்க. வாட்ச்மேன் சீக்கிரம் வா. ஐயோ ஓடுறானே. ஐயோ சீக்கிரம் வாங்க. என்னங்க சித்ரா சித்ரா சித்ரா. யாரு? நான் தான் ஸ்ரீ வந்திருக்கேன். என்னங்க இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? இதுல டாக்டர் கொடுக்க வேண்டிய 5000 ரூபா இருக்கு. நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 4-5 நாள் கழிச்சு தான் வருவேன். சித்ரா, நீ இந்த பணத்தை எடுத்து போய் டாக்டர் பாரு. சரவணன், நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். நான் வரேன். நான் பணம் கொடுத்தனா அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன உன் சொந்தக்காரனா? இல்ல உன் மச்சானா? இல்ல நான் தர்மசத்திரம் வச்சு நடத்திட்டு இருக்கேனா? வழியில போற வரவங்களாம் கூப்பிட்டு காசு கொடுக்கறதுக்கு? இவன் இதுக்கு முன்னாடியே இங்க திருட வந்தான். நாங்க கேட்டதுக்கு ஏதேதோ கதை சொல்லிட்டு ஓடிட்டான். நீங்க பொய் சொல்லாதீங்க சார். நீங்க தானே 5000 ரூபா கொடுத்தீங்க சார். இவர் குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் காலையில தெளிஞ்சதும் மறந்துடுவாரு சார். உங்க அப்பா தான் அப்படி எல்லாம் பண்ணுவான். என் அப்பாவை பத்தி பேசுனா பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நேத்து ராத்திரியும் என் தலையில அடிச்சிட்டு பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டான். ஐயோ, நான் அடிக்கல, அவங்க தான் அடிச்சுட்டு போனாங்க. அப்படின்னா உங்களோட வேற ஆளுங்க இருக்காங்க, அப்படிதானே? அவங்க வேற ஆளுங்க தான். அவங்க தான் திருடுங்க. இவனுங்க எல்லாம் ஒன்னாதான் வந்திருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஆளுதான் போய் சொல்றாரு. கடவுளே, இந்த ஆளு சொல்றது நீயே கேளு. சரி, அந்த காசுங்க? காசு காசு எங்கன்னு கேட்டேன். காசு செலவு பண்ணிட்டேன். நீ எல்லாம் எதுக்கடா திருட வர? உழைச்சி பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை தொலைச்சிருப்பியா? நீ மரியாதையா காசு எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். இவன் திருடன்னு உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? முதல்ல இவர் கொடுத்தாருன்னு சொன்னா இப்ப தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றான். இப்ப புதுசா வந்து எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு வேற சொல்றான். நீ சொல்ல மாட்டா இல்லடா? நான் சொல்ல மாட்டேன். உன்னை நான் எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாரு. நடடா. யாரு நீங்க? என்ன விஷயம்? ப்ரொஃபசர் சக்கரபாணி. வாழ்க்கையை பத்தின ஜோசியம் பாப்பாரு. அவர்தான். ஜோசியம் இங்க தான் பாக்குறோம். ஒரு 4 days, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. எனக்கு அவசரமா அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயோ, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவர் இங்க இல்லையே. அவரு ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்காரு.
உங்க பேரும் அட்ரஸும் கொடுத்துட்டு போங்க. அவர் வரும்போது உங்களை பத்தி சொல்லுங்க. அது ப்ரொஃபசர் தானே? அது லெக்சரர். அது ப்ரொஃபசரா? இல்ல, நான் தான் பார்த்தனே. கெட்ட நேரத்துல உங்க கண்ணுக்கு தெரியுற எல்லாமே நிஜம்னு நீங்க ஒருபோதும் நம்பிடக்கூடாது, புரியுதுங்களா? பஞ்சபூதங்கள் பஞ்சாங்கத்திலேயோ ஆவர்த்தனமா சமண சயனங்கள் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள தோன்ற ஒரு காட்சி அது கற்பனை காட்சியா கூட இருக்கலாம். இப்ப புரியுதுங்களா? தயவு செஞ்சு இப்ப எனக்கு ப்ரொஃபசரை பார்க்க அனுமதி கொடுங்க. அது ப்ரொஃபசர் தான் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாத ஆயிரக்கணக்கான அமானுஷங்கள் நிறைஞ்சதுதான் இந்த பிரபஞ்சம். ஒண்ணு நான் ஒத்துக்கிறேன், நீங்க பார்த்தது சக்கரபாணி சாமியே தான். ஆனா ஆத்மா இல்லாத உடம்பு ஜடம்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க ப்ரொஃபஸரோட ஆத்மா இல்லாத உடம்ப தான் பார்த்தீங்க. அவரோட ஆத்மா அங்க காசிலேயோ ராமேஸ்வரத்திலேயோ வேற கண்டத்துல கூட இருக்கலாம். ஆத்மா அங்கிருந்து இங்க வர 3 நாள் கூட ஆகலாம். அதனாலதான் உங்களை 3 நாள் கழிச்சு வர சொன்னேன். சரி, அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. கேபி சகுனி பிள்ளை, கான்ட்ராக்டர், கருங்கல் பாளையம் பிஓ. சரி, தைரியமா போங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு தைரியமா திரும்ப வாங்க. கேபி சகுனி பிள்ளை, கான்ட்ராக்டர், கருங்கல் பாளையம் பிஓ. என் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படியாச்சும் வந்துருங்க. நெல்றா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. சகுனிப்பிள்ளையோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீ என்கிட்ட சொல்லணும். மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சொதப்பாம பண்ணிடுவானா? ஹலோ சிஸ்டரே, உங்களதான் கொடை வச்சிருக்க ஆண்டி, உங்களதான். அண்ணா, இங்க தங்கியிருக்க சகுனி பிள்ளைய பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும். எனக்கு அவரை பத்தி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியணும்?
காட், இனிமே உங்க கண்ணுல எந்த பிரச்சனையும் வராது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் 2 நாள் அப்சர்வேஷன்லயே இருக்கட்டும். நான் சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். நான் வரேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க பேரு? பேரு என்னை எல்லாரும் ராமமூர்த்தின்னு கூப்பிடுவாங்க. வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு. முழு பேரு ராமகிருஷ்ணமூர்த்தி. தாத்தாவோட ஞாபகத்துக்காக அப்பா வச்ச பேரு. நீ என்ன ராமு, ராமு அண்ணா இல்லைன்னா டாக்டர்னு கூப்பிடு. வேற யாராச்சும் என்னை தேடி இங்க வந்தாங்களா? அருள்னு ஒருத்தர் மட்டும் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. சரி, அப்புறம் நாளைக்கு நான் வரேன். உனக்கு பார்வை வந்துருச்சு, நிறைய நீ பார்க்கணும்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ஏன் சரவணன் நீங்க வரல? நீங்க மட்டும் வரலன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்ணை திறந்திருக்கவே மாட்டேன். என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, இனி நீங்க வந்தாலும் நான் பேச மாட்டேன். சகுனி பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி. முதல்ல எப்ப குழந்தை பிறந்தது? 2 மாசம் தான் ஆகுது. உன் பிள்ளை இல்லையா? சகுனி பிள்ளைய பத்தி கேக்குறேன். 1974 மே 11 மூலத்துல, மூல நட்சத்திரத்துல. குழந்தையோட பேரு? விக்ராந்த். விக்ராந்த் தானே? மண்ணாங்கட்டி விகாஸ். விகாஸ் விகாஸ். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி சகுனி பிள்ளையோட டைரியை தூக்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த ஆளு இப்ப வந்துருவான். இது உள்ள இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? நான் அப்போ கொஞ்சம் தூங்கிட்டேன். யோ, செய்யற தொழில கொஞ்சமாவது பயபக்தி இருக்கணும்யா. சொல்லு, குழந்தையோட பேர் என்ன? விக்ராந்த். விக்ராந்த். சே, இந்த மாதிரி வாயில நுழையாத பேர் வச்சு எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? யோ, விகாஸ்யா. ஓகே, விகாஷ். அடுத்த கேள்வி கேளு, சொல்றேன். முதல்ல செஞ்ச பிசினஸ் கிழங்கு பிசினஸ். அதுக்கப்புறம் தான் அவர் படிப்படியா முன்னேறிட்டாரு. அப்படியே படிப்படியா சொல்ல வேணாம், ஒழுங்கா முழுசா சொல்லு. சொல்லுவேன். உன்னால முடியாது. அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன். நல்லா பாரு, வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமும் படிப்படியா எழுதி வச்சிருக்காரு சகுனி பிள்ளை. அந்த ஆளு வரும்போது அதை இதையும் உளறி நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வீணாக்குனா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சகுனி பிள்ளை வந்துட்டு எங்க கவனமா இரு, தயவு செஞ்சு என்ன மாட்டிவிட்டாத. பண்ண மாட்டேன், அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போ. நீங்க யாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆத்மா வந்துருச்சா? ப்ரொஃபஸரோட ஆத்மா திரும்பி வந்துருச்சானே? ஆத்மாவும் அவரோட உடம்பும் உள்ளதா இருக்கு. வாங்க. ஓ, வாங்க. நான் சகுனி பிள்ளை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் ஒரு 3D ஃபில்ம் மாதிரி என் கண்ணு முன்னாடி ஓடும். அதை பார்த்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. 3D பழைய ட்ரிக்கு, நம்ம பரமசிவனோடது. புராணமும் சாஸ்திரமும் ஒன்னா இங்க கலந்து நிக்குது. கிழங்கு பிசினஸ்லாம் உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சீங்க. 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு 1971 மே 14ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தாரு. அந்த அழகான ஆண் குழந்தைக்கு நீங்க விக்ரகாந்தன் பேர் வச்சீங்களா? இல்ல, விகாஸ். விகாஸ். கிழங்கு பிசினஸ்ல இருந்து தேங்காய் பிசினஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் பாவப்பட்ட ஏழை ஜனங்களை ஏமாத்தி நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. அது என்ன? அடுத்தது வாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களால எதையும் சொல்ல முடியாதுல்ல? நான் உள்ள போயிட்டேன்னா நீ பயங்கரமா சொதப்போ. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. நான் சொல்றது கேளு. உள்ள போ. அப்புறம் நீ பஞ்சாயத்து மூலமா கான்ட்ராக்ட் எடுத்த. கவர்மெண்ட்டையும் தொழிலாளர்களையும் ஏமாத்தி நீ பணக்காரனா வளர்ந்த. ஏமாத்தல. அப்ப துரோகம் பண்ணியா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஏரியா கவுன்சிலர் ஆனையா? அரசியலையும் பிசினஸையும் சேர்த்து பண்ணி கவர்மெண்ட்ல நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்ட. அப்படிதானே வளர்ந்த? நீ கடைசியா கட்டின ஹவுசிங் போர்டு வீடு இடிஞ்சு விழுந்ததுல இருந்து உனக்கு கண்டகசனி ஆரம்பிச்சிருச்சு. சிமெண்ட் குறைவா போட்டதுனால தானே பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு. ஆமா. நீ கோர்ட்டுக்கு போன, அவமானப்பட்ட. இப்போ உனக்கு உடம்பு ஃபுல்லா பிரச்சனை இருக்குல்ல? ஆமா. நீ எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு காரணமா இருந்தவன், உன் திருட்டு வேலைக்கெல்லாம் கூட இருந்தவன் ஒரு இன்ஜினியர். அவன் கூட உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டால. சொல்லு, உனக்கு பொண்டாட்டி வேணுமா இல்ல நீ கான்ட்ராக்டர் ஆகணுமா? எனக்கு பொண்டாட்டி வேண்டாம். வெரி குட்.
இங்க உட்காரு. இதுதான் ராமகிருஷ்ணனோட வீடு. நான் இப்போ வந்துடுறேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது ரொம்ப நாளாவே நீங்க ஒரு விஷயம் கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. அதை பத்தி தான் நான் வந்து. என்னது? என்னது? நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. நான் கூட ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த குளிக்கிற ரூம்ல தொட்டி வைக்கணும்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டியா? அது இல்லம்மா. அப்புறம் அது வந்து தோட்டத்துல ஓலை வெட்டுறதா? அம்மா என்ன பேச விடுங்கம்மா. ஒரு டாக்டர் கிட்ட அந்த ஓலை தொட்டி எல்லாம் பேசலாமா நீங்க? ஒரு ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, பாத்ரூம்ல ஹீட்டர் வேலை செய்யல, இதெல்லாம் சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க யாரு? ராமகிருஷ்ணனோட அம்மாவாச்சே, அப்படிதான் பேசுவீங்க. உங்களை நான் என்ன சொல்றது? டேய், சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாடா. உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரு? யாருன்னு கேட்டா வாழ்க்கை ஃபுல்லா மருமகன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கே. எங்க என் மருமகளை நான் பார்க்கணும். இப்படியே வர வேண்டாம், நல்ல சூப்பரான ஒரு புடவையா கட்டிட்டு வாங்க. மருமக மாமியாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக வேண்டாமா? அப்புறம் என்னோட கோவத்தை தூண்டுற மாதிரி எதையும் பண்ணி வச்சிடாதீங்க. வெக்கப்படாதம்மா, ரொம்ப நல்லா பாடினேன். அதனாலதான் அதை கீழே தள்ளி விட்டுட்டீங்களா? இங்க பாருடா, நான் உன்னோட அம்மா. ஓ சாரி, இவங்க தான் ராமகிருஷ்ணாவோட அம்மா. வணக்கம்மா. எல்லாம் இவன் சொன்னா. ஆமாமா, இருந்தாலும் நீங்க இவ்வளவு அழகா பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஜிவின்லால் மதன்லால். 2 பேரும் ஒரே ஆள் தான். ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒருவேளை நீங்க பெரிய சிங்கரா கூட ஆகலாம்ல. லெட் அஸ் ட்ரை தி லக். எதுவா இருந்தாலும் இனிமே அதெல்லாம் வேண்டாம். என் மருமகளை கண் குளிர நான் பார்க்கணும். வணக்கம் சார். ஹலோ. இன்னைக்கு சாயங்காலம் 8:30 மணிக்கு ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த தியேட்டரு? எஸ்விஆர். எஸ்விஆர். யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? வேற எதுவும் கிடைக்கல சார். கிடைக்கலனா ரெக்கார்டிங் பண்ண வேண்டாம். குவாலிட்டி இல்லாத சாங் எடுக்க என்னால முடியாது. கிருஷ்ணதாஸ் கால் சீட்டு கிடைக்காது சார். கிருஷ்ணதாஸா? அது யாரு? அவன் டேட் அவைலபிள்னா அவனை விட்டுரு. ரெக்கார்டிங்கை மாற்றி வச்சுக்கலாம். புது சிங்கரை பாட வச்சு அந்த பாட்டை எப்படி ஹிட் ஆக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார் அது ஒன்றும் சொல்ல வேண்டாம். சார் அது என்னாச்சு? லிரிக்ஸ் கிடைச்சிருச்சா? ரெடியா இருக்கு சார். வா சார், இவர் தான் பாட்டு எழுதினாரு. வேளச்சேரி கிருஷ்ண. வணக்கம் சார். எது எப்படி இருந்தாலும் சரி, லைன் செட் ஆகலன்னா உடனே வெளியே அனுப்பி விட்டுருவேன். ஒரு தடவை பாருங்க சார். பார்க்கலாம் வாங்க. என்னோட மூவியை கம்போஸ் பண்ணிட்டீங்களா? நான் செய்ய மாட்டேன். ஆக்ஷன் படத்துக்கு மியூசிக் செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை சார். ப்ளீஸ், என் தலை ஃபுல்லாக இப்போ மியூசிக்காக இருக்குது. யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. நீ வாப்பா. வாங்க உட்காருங்க. லிரிக்ஸ் எடுங்க. பொண்டாட்டியே காணோம், புருஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அப்போ தான் சாங். அதான சுச்சுவேஷன்? அதான் சார். அந்த சுச்சுவேஷனுக்கு சாங் எழுது. பாவம் இந்த ஏழையின் மனம் நீ இன்று எப்படி தாங்கும்? என்னது? பாவம் இந்த ஏழையின் மனம் நீ இன்று எப்படி தாங்கும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவப்பட்ட இந்த ஏழையின் மனம் நீ இன்று என் மனம் தாங்காது. அது என்ன நீ இன்றி தாங்காது? என் மனம் நீ இன்றி தாங்காது. அது சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தானே சார். அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லு. வித்தியாசமாக கொஞ்சம் எழுதலாம்னு எழுதுனேன். கொடு பார்க்கலாம். என் மனம் எப்படி தாங்கும்.
இது ரெண்டு ஒரே பாட்டா? ஆமா சார். என் மனம் தாங்காது பாவம். கவிதை எழுதுறாத சார். இனிமே நீ கவிதை எழுதாத. சும்மா எனத்தையாவது எழுதிக்கிட்டு. கவிதை எழுதுறது ஒரு கலை. அது இல்லைன்னா இப்படிதான் பைத்தியார்த்தனமா எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? போ வெளியே போ. ரெக்கார்டிங். என் மனம் எப்படி தாங்கும் இதை மாதிரி எழுதாத ஆளா பார்த்து கூப்பிட்டு வா. நான் அப்புறம் பார்க்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்புங்க ப்ளீஸ். என் தலை ஃபுல்லாக மியூசிக் தான் ஓடிட்டு இருக்கு. டேய், என்னடா இது? என்ன பிரச்சனை உனக்கு? அவனை இந்த உலகத்திலேயே நீ தான் மோசமானவன்னு பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? கவிதை எழுதியிருக்கான். கவிதை எழுதுங்கிற பேர்ல நிறைய பேர் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. அதை உனக்கு சொன்னாலும் புரியாது. என்ன கவிதை கேளு. பாவம் நீயின்றி எப்படி தாங்கும் என் மனம்னு எழுதி வச்சிருக்கான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறா. ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அது எப்படி? ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? இங்க பாரு, வந்த வழியை மறந்துடாத. நான் வந்த வழியில் என்ன பிரச்சனை? ஓஹோ, அவ்வளவாயிடுச்சா உனக்கு? டேய், நீ ஏன் ஹிந்தி படத்துல இருந்து மலையாள படத்துல இருந்து தானே மியூசிக் தேடிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாதா? மூடுறா. டேய், நான் அன்னைக்கு எடுத்துட்டு வந்த பஞ்சாபி கேசட்டை வச்சு தானே நீ பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரிஜினல் பாட்டு எடுத்து லைட்டாக ஏமாத்துவேன். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சுத்தமாக நிறுத்திட்டேன். பாட்டு எழுதுறவங்களும் பாடுறவங்களும் இப்போ எனக்கு குறையே கிடையாது. அப்புறம் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? திறமை இருந்தால் நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஆஹா, அவ்வளோ பெரிய மனசா உனக்கு? நீ வெளியே போகிற 4 பேர்கிட்ட என்னை பற்றி கேட்டு போகிற, அப்போ தெரியும். திறமை இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தால் நீ சான்ஸ் கொடுப்பியே மாட்டியா? திறமையான ஆளா? திறமையான ஆள் தான். மனுஷங்களோட உடம்ப சரி பண்ணுற வேலையை விட்டு இப்படி மியூசிக்கில் இறங்கிட்டியாடா திடீர்னு? யார் அந்த பார்ட்டி? அவங்கள நான் கூட்டிகிட்டு வர்றேன். ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது. நீ கூட்டிகிட்டு வாடா, ஆனால் திறமையான ஆளாக இருக்கணும். அப்படின்னா சரி, உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணல. நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வரேன், ரெக்கார்டிங் வச்சு. ஓகே, சரி, ஓகே. இது எல்லாமே ஏமாத்துறதுக்காக வாங்கி வச்சிட்டியூனா? நக்கல் தான்டா. புது பாட்டுன்னு நினைக்கிறேன். நான் ரெடியாகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். நீங்களா கை ஜோசி? ஆமாண்டா, நான் தாண்டா. நீ என்னோட அனுமதி இல்லாம இந்த புனிதமான இடத்துல அத்துமீறி வந்திருக்க. இன்னைக்கு என் கிளிய வச்சு ஒரு வேலை பார்க்கலான்னு இருந்தேன்டா. லங்காதரன், அதுக்கு தாண்டா நான் இங்க வந்தேன். சிஷ்யா, யார் இது? என் இடத்துல ஒரு பொம்பளை குரல் கேக்குது. அவளை உடனே இங்க இருந்து வெளியேற சொல்லு. ஜெய் காளி. இங்க பாருங்க, உங்களை உடனே வெளியே போக சொல்லி சக்கரமணி சாமி சொல்லுங்களா? உங்களோட மொள்ள மாதிரி தானே முடிச்ச வைத்தானெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சூனியம் அதுக்குதுன்னு சொல்லி அந்த டீ கடைக்காரன் கோவிந்தனை ஏமாத்திட்டலடா. மனுஷனடா நீ? நாங்க ஒண்ணு ஏமாத்தல, அவர் தான் ஏமாந்துட்டாரு. அப்புறம் அந்த சங்குனி பிள்ளையோட வீடை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆளோட வீட்டு வேலைக்காரனுக்கு சோப்பை போட்டு அங்க இருக்கிற டைரியை திருடிட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த டைரியை நான் திருடல, அந்த வேலைக்காரன் தான் திருடுனான். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் விசாரிச்சேன். நீ எல்லாம் ஒண்ணும் விசாரிச்சிருக்க மாட்டே, உன்னோட அந்த கிளி தான் சொல்லிருக்கோம். தட் கிளி பாய்சன் கரமே கில்லிட்டு. அந்த கிளிக்கு விஷம் வச்சு கொள்ளுன்னு சக்கரபாணி சாமி சொல்றாரு. என் கிளிக்கு விஷம் கொடுக்க கூடாதுடா, உனக்கு தாண்டா விஷத்தை கொடுக்கணும். 2 பேரும் இனிமே என் கிளிய பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சத்தம் போடாத, எங்களோட நல்ல பேரை கெடுத்து விட்டுறாத. நல்ல பேரா உங்களுக்கா? அந்த சங்குலி முதலாளி இங்க வர வச்சு அந்த ஆளை ஏமாத்தி 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அது எங்களோட ஃபீஸ். அதுல எனக்கு பாதியை கொடு. அத மனசோட புதைச்சிரு, அதான் நல்லது. அது உன் மனசுல புதைச்சிரு சொல்றேன். குருவியும் சிஷ்யனையும் நீக்கு சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். நான் சங்குனி கிட்ட சொல்லுவேன், சங்குனி போலீஸ் கிட்ட சொல்லுவாரு, அப்புறம் நீங்க அவ்வளவுதான். கிளிக்கிறாண்டி தரேன் தந்து தொலைக்கிறேன். ஆனா பாதி எனக்கு அதுல பாதி தான் வேணும். கொஞ்சம் முடியாது, எனக்கு பாதி வேணும். இல்ல நான் போலீஸ் கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். பாதி பணம் மர்கே சாலா. பாதி பணம் கொடுக்க சொல்லி உன் குரு சொல்லிட்டாரு. நீ என்ன நினைச்சிட்டு பாதி பணத்தை கொடுக்க சொல்ற? சனியன ஒளிச்சு ஆகையா வெரி டார்ச்சர் ஸ்திரீ. இல்ல காசெல்லாம் இருக்கு. காசை எடுடா. ஏ குரு நீ சொல்லு. சிசியா முடியாது. எடுக்க சொல்லு, நீ எடுக்க சொல்லு. எங்கடா வச்ச? தாத்தா சக்கரபாணி சொல்றது கேளு. போச்சு, மொத்தம் போச்சு. உள்ள வச்சிருந்தா பரவாயில்லையா? தரத்தின பிரச்சனை எடுத்து போறாளே. அமைதியா வெத்தலை போட்டு உட்கார வேண்டியதானே? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன் தெரியுமா? உனக்கு எதுவும் தெரியாதனால தான் விசாரிச்சுட்டு வர்ற. உன்னை ஃபாலோ பண்ணி தான் இந்த பத்திரகாளி இங்க வந்தா தெரிஞ்சுக்கோ. நீ கம்பி என்ன இருப்ப? நான் கம்பி என்ன, நீ தான்டா என்ன தெரிஞ்சுக்க. நான் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியும். உன் தலையில ஆணி அடிக்கிறேன் இல்லையான்னு பாரு. ஏ பாணி, சக்கர பாணி, உன் தலையை அப்படி திருப்பி கொன்னுடுவான் பாத்துக்க. நீ வெளியே வந்து பாரு, உன்னுடைய பூதம் ஆத்மா எல்லா கட்டுக்கதையும் என்ன ஆக போகுதுன்னு பாரு. சரி ரொம்ப கோபப்படாத. நீ வெளியே வந்து பாரு, அப்புறம் நீ என்னடா சாப்பிட்டா நாருது. இவன் தான் நம்மள வெளியில போய் பார்க்க சொல்றான்.
நம்மளும் வெளியில கிளம்பி விடுதா. கமின். இவர் தான் நம்ம கோலிவுட்டோட மியூசிக் டைரக்டர் ஜிவின்லால் மதன்லால், ரெண்டுமே இவர் தான். வணக்கங்க. உட்காருங்க. வா உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. இவங்க தான் நான் சொன்ன ஆளு, ஷாலினி. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை வச்சு நான் கேட்டதுல தெளிவா சொல்றேன், ஷீ இஸ் a குட் சிங்கர். அத பாட்டை கேட்டுட்டு நான் முடிவு பண்றேன். ஷாலினி, கிளாசிக்கல் படிச்சிருக்கீங்களா? ஒரு 2.5 கட்டையில கமக பாட முடியுமா? அவ்வளோ துல்லியமாலாம் பாட தெரியாது. பாடும்போது ஆரோகணத்தில் ஸ்டக் ஆகிறதும் அவரோகணத்தில் ஸ்ருதி விலகிறது இருக்கணும். டே மிரட்டாதடா. பாட சொல்லி பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லி மிரட்டாத. இல்லை, நான் என்ன சொல்ல. எஸ், ஜீவன் ஸ்பீக்கிங். எது ஜானோமான எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக ரெக்கார்டிங் வர மாதிரி இருந்தால் பாடிட்டோம். என்னது கிருஷ்ணதாஸா? கிருஷ்ணதாஸ் கம்பெனிக்கு பாட்டு நானும் கொடுக்க மாட்டேன், என் கேசட்டும் வராது. விருப்பம் இருந்தால் அவனை வந்து பாட சொல்லு. நான் ஒரு புது வாய்ஸ் வச்சு அந்த பாட்டை பாடி ஹிட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாத எப்படி ஹிட் ஆகணும்னு. ஓகே நான் வந்துடுறேன். ஓகே. ஓகே. இன்றைக்கி நான் பிஸி, நாளைக்கு பார்க்கலாம். இவங்க எப்படி பாடுறாங்க நம்ம பொறுமையாக உட்காந்து கேட்போம். நாளைக்கு இதே மாதிரி தான் அலக்கழிப்பியா? இல்லைடா, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. நான் நம்பி கிளம்பலாமா? கிளம்புடா. சரி வாமா. டேய், என்ன கேஸ்டா? டேய் சும்மாறா. பார்க்க ஓகே தான், ஒருவேளை மோசமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? டேய் சொல்கிறது கேளு, இதுக்கு மேலே பேசாத. நான் கட்டிக்கு போகிற பொண்ணுடா. நீ இந்த மாதிரி லூஸ் மாதிரி எல்லாம் பேசாத, புரியுதா? ஏண்டா இதை வந்த உடனே சொல்ல வேண்டியது. சரி வேணாம், நீ நாளைக்கு அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வா. அவங்கள சிங்கராக்க வேண்டியது என் பொறுப்பு. ஹலோ. எஸ், சாலினி மேடத்தோட வீடு தான். பிரைவேட் செக்ரட்டரி PK குமார் ஸ்பீக்கிங். என்னது சீட்டா? லப்பர் சீட்டா? பெட்ஷீட்டா? கார் சீட்டா? அட இதை முதல்ல தமிழ்ல கேட்க வேண்டியதானே? அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. 3 மாசத்துக்கு ஃபுல்லா புக்கிங் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணேன், அப்புறம் கால் சீட்டு கை சீட்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாதேண்ணா. சாரி எல்லா லாங்குவேஜ் சாரியும். என்னது ஐயா, ஐ ஆம் யுவர் டேட். வை ராஜா வை. ஹலோ, ரெக்கார்டிங் தேட்டரா? என்னது மியூசிக் டைரக்டர் வெயிட் பண்ண மாட்டாரா? இப்படி சொன்னா எப்படி? என்னது ஒரு நாள்ல 10-15 ரெக்கார்டிங் இருக்கா? நீங்க கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல. ஒரு சாலினி தானே இருக்காங்க. ஏன் இதை கிளம்பிட்டாங்க, வருவாங்க. அது மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணாரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து. ரொம்ப நேரமா காத்து இருக்காரா? இந்த இந்து எக்ஸ்பிரஸ் பேப்பர் எங்க? நமக்கு வேற தமிழ் வராது. எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. பாப்பா வராங்களா, வழி விடுங்க. நீங்க 2 பேரும் கார்ல போய் உட்காருங்க, நான் இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு கால் ஷீட் இருக்கு, அப்புறம் பார்ப்போம். வரேன். வை ராஜா வை, சாவிய காருக்குள்ள வை. தம்பி கண்ணையை விட்டுட்டு போவாதரா. அதை வந்துட்டேன். முன்னாடி உட்காரணும். வை ராஜா வை.
அப்ப இத சுருக்கமா சொல்லணும்னா நம்ம சாலினி பாப்பாவுக்கு கண்ணு தெரியறதுக்கு காரணம் அந்த லூசு பையதான். யோ சத்தம் போடாதயா. ஜெயிலில் இருக்கும்போது அவன் யாருன்னு அவளுக்கு தெரியல. ஆனா வெளியே வந்துட்டா அவனை அடையாளம் கண்டுபிடிக்க அவளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ அப்படி மட்டும் நடந்துடுச்சு. ஊரோரம் புளிய மரம் வைராஜா வைதான் அண்ணே. அதனால என்ன நடந்தாலும் சரி அவனை அவ பார்க்கவே கூடாது. எப்போதும் அவளை சுத்தி ஒரு கண்ணு வச்சுக்க. தப்பி தவறி அவனை பார்த்துட்டா உன் குடலை உருவிடுவேன். வைராஜா வை சட்டையை தூக்குனதுக்கு குடலை உருவுறான். ஷாலினியோட இந்த பிஸி ஷெட்யூல்ல நான் எனக்காக நீங்க இந்த டைம் கொடுத்தது உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இப்படி சொல்றீங்க? இல்ல இந்த நேரத்துல நீங்க பாடினா கூட சம்பாதிக்கலாம்ல. நாங்கெல்லாம் டாக்டர்ஸ் காலையில இருந்து பொழுது சாயிற வரைக்கும் வெட்டி கிழிச்சு தைச்சு ஒட்ட வச்சு அதுக்கு 10 ரூபா ஃபீஸ் கேட்டா பாவம்னு சொல்றாங்க. நாங்க பண்றதா சோசியல் சர்வீஸ் ஆயிடுச்சே. இல்ல அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அவன் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நான்லாம் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதோட இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் தாத்தா ஞாபகமாக எனக்கு ராமகிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. என் பேரை கேட்டோன்னே எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க கம்பவுண்டரான்னு. ஆமாம், நான் பேசுறது ரொம்ப போர் அடிக்கலையே? இல்லைங்க. கொஞ்ச நேரம் உங்களை போர் அடிக்க தான் இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். நீங்கள் பொறுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப அழகான நிமிஷம். ஒரு அழகான இடத்துல உங்களை சந்திக்கணும்னு நினச்சி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னோட 1-2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டும் போதும். ஷாலினிக்கு நான் பார்க்க அழகாவே இல்லைன்னு எப்போவாவது தோணியிருக்கா? என்னங்க நீங்க? தோணுச்சா? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். நான் மோசமானவன் உங்களுக்கு தோணியிருக்கா? ஒரே வார்த்தை தான். இல்ல. நான் பொண்ணுங்க பின்னால் சுற்றுவேன்னு நினச்சிருக்கீங்களா? இல்ல. கோவக்காரன் நினைச்சிருக்கீங்களா? இல்ல. லவ் பண்றதுக்கு தகுதியான ஆளுன்னு நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன். ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்க கூடிய தகுதியானவன்னு தோணியிருக்கா? தோணியிருக்கா? ஷியோர்? அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன், என்ன சம்மதமா? எதுக்கு? எங்க அம்மா ஒரு தாலி வாங்கி வச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்ல வைக்கமா இருந்தா தலையை மட்டும் ஆட்டினா போதும். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இன்னொருத்தர விரும்புறேன். சரவணன் வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாலினி, எனக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வர அவர் என் கூடயே தான் இருந்தாரு. பார்வை கிடைச்ச உடனே நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். ஆனா என்னோட சரவணனை மட்டும் பார்க்கல. ஷாலினி, இது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி நீ சொல்லவே இல்லை. வருவாருன்னு தான் நினைச்சேன், ஆனா வரல. இதுக்கப்புறமும் இதை ஒளிச்சு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. எனக்கு பேரு பணம் எதுவும் வேணும் ராம் சார். சரவணனை பார்த்தா மட்டும் போதும். வீட்டுல இருந்து கிளம்பும்போது எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ராகு காலம் பார்த்துட்டு போடான்னு. எனக்கு அது மேல இது வரைக்கும் நம்பிக்கையும் இல்லை, இது வரைக்கும் நான் அதை பார்த்ததும் இல்லை. ஆனா இன்னைக்கு தான் முத தடவையா அதை பார்த்துட்டு தான் கிளம்புனேன். இனி ராகு காலம் பார்த்து பிரயோஜனம் இல்லை, இல்லையா ஷாலினி? எனக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதானே கிடைக்கும். இது யாரு? சரவணன் தானே? டேய், நீ எப்படா வந்த? பசிக்குதா உனக்கு?
இங்க பாருடா, அவனுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரும். உன்னை திருடன் கொலைகாரன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சித்ரா இப்போ பெரிய ஆள் ஆயிட்டா, அப்படித்தானுங்கம்மா? இந்த கோவில் வாசல்ல எத்தனை நாள் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சாமி கும்பிட வருவாங்க. சில பேரு நல்லா சுத்தமா இருப்பாங்க. குளிச்சு திருநீரை வச்சுக்கிட்டு நாராயணான்னு சொல்லிட்டு வருவாங்க. கடவுளோட காலை பிடிச்சி காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாமியை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வருவாங்க திரும்ப அடுத்த பிரச்சனை வரும்போது. நல்லது வந்ததும் சாமிய மனுஷங்க மறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு மனுஷன் மறக்கிறது சகஜம் தானப்பா. சித்ரா நல்ல பொண்ணுதான் ராசத்தியம்மா. நீங்க வேணா பாருங்க, என்ன பார்த்ததும் நான் தான் தெரிஞ்சதுன்னா அவ ஓடி வந்துருவா. இல்லையா ராசத்தியம்மா? வருவாடா, அவ நல்ல பொண்ணு. ஒரு நாள் வருவா. ஜோசிகாரக்கா, ரொம்ப வருஷமா நீங்க இந்த கோயில்ல தானே இருக்கீங்க? என்ன சார் விஷயம்? இந்த கோயிலுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும்ல? அடிக்கடி வர்றவங்கள தெரியும். ஏதோ ஸ்ரீ சரவணன் ஒருத்தர் வருவாராமே, ஏலக்காய் வியாபாரியாமே. ஏலக்காய் முதலாளியா? பெரிய பணக்காரனாமா, கார்ல வர்ற ஒரு வயசு பையனாமா. அந்த மாதிரி ஒரு ஆளு அடிக்கடி இங்க வந்தது நான் பார்த்ததே இல்லை. என்ன விஷயம்? அக்கா, இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்கக்கா. ஏன் கண்லையும் கிளி கண்லையும் படாம 2 தடவை இந்த பக்கம் யாராலையும் வந்து போக முடியாது. ஆமா, ஒரு வயசு பையன் ஸ்ரீனு பேரு வச்சவன் ஏலக்காய் முதலாளி தானா? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரியலனா இங்க யாருக்கும் தெரியாது. சார், கை காட்டுங்க சார், பலன் பார்த்து சொல்றேன். வேண்டாம், கஷ்டகாலம் என் தலை மேல ஏறி நின்றுட்டு செம்மாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற கூட சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த குளத்திலேயே விழுந்து செத்துருவேன். நான் வரேன். சார், ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. ஆனா ஆனா ஷாலினி, இன்னும் நீங்க கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸ்ரீ சரவணன் தானே ஷாலினி சொன்னது? ஆமா, அப்படிதான் எனக்கு அவரை தெரியும். கண்டிப்பா ஏலக்காய் வியாபாரம் தானே? ஆமா, அது மட்டும் இல்லாம என்கிட்ட அவர் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. என்ன ராம் சார், ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவரு ஜெர்மனிக்கு டூர் போயிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவாராம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் எதுக்காக ஷாலினி கிட்ட போய் சொல்லணும்? நான் தேடினப்ப கிடைச்ச டீட்டெயில்ஸ் இது. திரும்பி வராம பார்க்க முடியாதுல்ல. ஜெர்மனியில் அட்ரஸ் எதுவும் இல்லை. டூர்னாலே நிறைய இடத்துக்கு போவாங்க. இருந்தாலும் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நீங்கள் போய் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. சரவணனை பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதின்னு ஒன்றே இல்லை. ஷாலினி, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. நம்ம விரும்புகிறவங்கள நம்ம இழக்கக்கூடிய வழி அது எனக்கும் புரியும். சாரி ஷாலினி, நான் தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டேன். சரி, நாளைக்கு பார்ப்போம். ஜெர்மனியில் கான்டாக்ட் நம்பர் எதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
இங்க என்ன வேலை? ஒண்ணும் இல்ல. வெளில போப்பா போ. போட. ஷாலினி. சாலினியா? சாலினி, சாந்தி, சரோஜா யாரையில போட? அது போடானா? போடா. டேய் அங்கே கூட போற. டேய் போடா. டேய் போவா. வெளில போடா. வெளில போடா. போ. நான் ஷாலினி பார்க்கணும். போடாங்கற. டேய் போடானா. அம்மா. டேய் 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 கதோ. போடா. டேய் வெளில போடா. இங்க என்ன சத்தம்? இங்க வரா. போடாங்கறல. டேய் அவன விடு. அவன விடு. இங்க பாரு அவன. போடா. என்னடா வேணும்? எனக்கு ஷாலினி பார்க்கணும். ஓ அவ்வளவுதானா? உட்காரு. பிச்சைக்கான போய் நீ வாய மூடு. உட்கார். கால காத்தால கழுத மேய்க்கிறவன்லாம் வந்து நிக்கிறான். டேய் நான் யாரும் தெரியும்ல? ஷாலினி. உட்காரு. உட்காரு. ஜெயில வசதியா இருந்துச்சா? ஷாலினி எங்க? அவதானே இப்ப வந்துருவா. எனக்கு தெரியும் ஷாலினி என்ன மறக்கல. அவ மறக்கவும் மாட்டா. நிஜமா? நிஜமாதான். டேய் முட்டாள் மரமண்ட, இன்னைக்கு அவளோட ஸ்டேட்டஸ் தகுதி என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவ இன்னைக்கு பங்களால வாழ்றா. ஆனா நீ இல்ல. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு. நான் உதவி கேட்டல ஒன்றும் வரல. நான் ஷாலினியை பார்த்தா போதும். பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசினா போதும். நான் அவளை பார்த்துட்டு போய். வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னை பார்க்க இப்போதைக்கு வேற ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. வண்டியில இரு. நான் ஷாலினி பார்க்க போக மாட்டேன். என்ன விடுங்க. வாடா. சார் என்ன விடுங்க சார். வாடா. நான் ஒரு வண்டியில இல்ல. அவங்கள பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போயிடுறேன். ஒண்ணும் பார்க்க வேண்டாம். வண்டியில ஏறு முதல்ல. நான் ஒரு தப்பு பண்ணல சார். டேய் ஏறறா. ஏறு. என்னாச்சுனா? எவனோ ஒருத்தன் உன்னை பார்க்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். வீட்ல யாரும் இல்லையா? யாருங்க வேணும்? இங்க ஒரு பெரிய மனுஷி இருப்பாங்களே. நீங்க யாரு? ஓ மூஞ்சி. போய் கூப்பிடுறா. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன ஜோசியம் பாக்குற அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்களா? வாங்க உட்கார்ந்து பேசலாம் வாங்க. உன்னோட வரவேற்பு எதிர்பார்த்து நான் ஒன்னும் இங்க வரல. நீ இப்ப பணக்காரின்னு கேள்விப்பட்டேன். இப்ப நீ பெரிய பாடகி ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன்கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு. அதுக்கேத்த திமிரும் உன்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை ஒரு தடவை பார்க்கணும்ல. பார்க்காம நான் எப்படி நம்புறது? ஏய் பேர சொன்ன வாயை உடைச்சிரு. முதல்ல கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூக்கார பொண்ணு இருந்தா. அவ என்ன ஜோசியக்காரம்மான்னு கூப்பிடுவா. அன்னைக்கு நான் என்னன்னு கேட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு நன்றி இல்லாதவ என்ன பார்த்து கூப்பிட்டா அவ முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, உன்னை பத்தி நான் நினைச்சது எல்லாமே தப்புதான். நீ ஒரு அப்பாவின்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் தப்புதான். ஒரு நல்ல மனசு இருக்க பொண்ணுன்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பாசமான பொண்ணுன்னு நினைச்சேன். அதுலயும் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்லும் போது மனசார சந்தோஷப்பட்டேன், நம்பினேன். அதுலயும் தப்பு பண்ணிட்டேன். நீ இப்பதான் குருடி ஆயிட்ட, ஊனமாயிட்ட. உன் மேல உண்மையா பாசம் வச்சவங்கள நீ மறந்துட்ட. பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்கிட்ட இப்ப கண்ணு இல்ல. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையம்மா. புரியாதுடி. புரிஞ்சாலும் இப்ப எதுவுமே புரியாத மாதிரி தான் நடிப்பேன். உனக்கு இந்த கண்ணு பார்வை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த அந்த சரவணனை நீ மறந்துட்ட. அவனை பார்த்தாலும் உனக்கு தெரியாது. உன் முன்னாடி வந்து அவன் அழுது புலம்னாலும் உனக்கு தெரியாது. அப்படிதானே? ஓ, பணம் இருக்கிறவங்க பண்ற விஷயம் தானே இது. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்க வந்து சொல்ல? இங்க நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்க நீ இருக்கியா? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இனிமே எனக்கு ஒன்னும் கேட்க வேண்டாம். எல்லாத்தையும் நானே பார்த்துட்டேன்ல, போதும், நிம்மதி ஆயிட்டேன்.
யார மறந்தாலும் அவனை மட்டும் நீ மறந்துடாத. அந்த சரவணன் எங்க கூட இருந்த, எங்க தெருவுல இருந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய பணக்காரியா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா மறந்துடாதம்மா, நடந்ததை எதையும் மறந்துடாத. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சு போறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. நீ இன்னும் நல்ல பெரிய ஆள் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு நாயை கூட வச்சுக்காத. அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ, ராம் சார் இருக்காரா? நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னடாச்சு? குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேனா? சத்தியமா எனக்கு யாரும் இல்லை. எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாம் என்னோட விதி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனசை விட்டு சிரிக்க ஆரம்பிச்சேன். ஷாலினியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அவள் பெரிய ஆள் ஆனதும் என்ன மறந்துட்டா. உங்கள் கூடயும் என் கூடயும் பழகுனது அவளுக்கு அசிங்கமாக இருக்கு. எனக்கு அழுகணும் போல இருக்கு. அழாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு குடிச்சேன். நான் போகிறேன். எங்க எனக்கு தெரியல. ஆனால் என் சித்ரா கூட இருந்த இந்த தெருவில் இனிமேல் எனக்கு இருக்க பிடிக்கல. இந்த தெருவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ ஞாபகம் தான் வரும். நான் போறேன் சத்தியமா. எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக நான் எங்கேயாச்சும் போறேன். இனி நான் வர மாட்டேன். எப்பவும் வர மாட்டேன். திரும்பி வரவே மாட்டேன். என்ன அக்கா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்ரீ சரவணன் ஒருத்தர் பத்தி வந்து விசாரிச்சனே. இப்ப ஞாபகம் இருக்கு. அது ஷாலினி சொல்லி தான் நான் அன்னைக்கு வந்தேன். ஆனா நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? யாருமே தெரியாதுன்னு சொன்னீங்க. நீங்க அன்னைக்கு விசாரிச்சது ஒரு ஏலக்க முதலாளி பத்தி தானே? கண்ணு தெரியாத ஷாலினி கிட்ட காரணமாவா இல்ல விளையாட்டுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரே ஒரு பொய் தான் இப்ப நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம். ஐயோ, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நான் உங்களை ஒரு தப்புமே சொல்லல. நாம யாருமே தெரிஞ்சு தப்பு செய்யல. ஆனா நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துருச்சு. நான் சரவணனை எல்லா இடத்துலயும் தேடிட்டேம்மா. ஒரு தடவை கூட அவரை நேர்ல பார்க்காதனா அவ்வளவு கூட்டத்துல அவரை எப்படி கண்டுபிடிப்பேம்மா? இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நாங்க இங்க வந்தது சரவணன் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூட்டிட்டு போக தான் வந்தோம். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரட்டும்க்கா. சரவணா எங்க போனான்னு தெரியல. இனிமே திரும்ப வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போனா. சரவணா எங்க இருந்தாலும் நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. வாங்க. அடிக்காத. வாயை மூடு, பேசினா கொன்னுடுவேன். கொல்லு. போறவரெல்லாம் அடிக்க நான் என்ன கார்ப்பரேஷன் பம்பாடா? ஏண்டா திருட்டு ராஸ்கல். நானும் நீ அந்த ஜோசியம் பாக்குற பொம்பளை யாரா உள்ள விட்டுது? எங்கப்பா வீட்ட திறந்த விட்டுக்குள்ள ஏதோ வர மாதிரி வந்துருச்சு. அப்புறம் எதுக்குடா செக்ரட்டரி நீங்க இருக்க? செக்ரட்டரி என்ன தப்பு பண்ணே? தப்பா? எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. உன்னை வெளியே அனுப்புற நேரம் வந்தாச்சு. ஐயோ, அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அவன் ஊரை விட்டே போயிட்டான். எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, அவனை தேட அவ கண்டிப்பா முயற்சி பண்ணுவா.
அது எவனாவது மஞ்சப்பை தூக்கிட்டு வரவன்ட்ட சொல்லு. இந்த பிகே குமார் இருக்கிற வரைக்கும் அவனு இங்க வர முடியாது, இவளும் அவனை போய் பார்க்க முடியாது. வை ராஜா வை. ஒண்ணு வச்சா ரெண்டு. கம் ஆன் ஷாலினி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க பாட்டு பாடாம இருந்தாலும் ரெக்கார்டிங்க்கு போகாம இருந்தாலும் சரவணன் உங்ககிட்ட திரும்பி வந்துட போறது இல்ல. நீங்க இப்படி அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நான் யாருக்காக பாடணும், எதுக்காக பாடணும்? நீ உன்னை விட அதிகமா நேசிக்கிறது உன் சங்கீதத்தையும் சரவணனையும் தான். நீ சரவணனை மொத்தமா இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ பாடுற பாட்டு மட்டும்தான். அதை நீ பண்ணா மட்டும்தான் மற்றதை எல்லாத்தையும் நீ மறக்க முடியும். இல்ல ராம் சார், இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்னால பாட முடியாது. நான் இனி பாட மாட்டேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கூட நான் கேட்டதில்லை. ஒரு நல்ல நண்பனா முதலும் கடைசியுமா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் எ ரிக்வெஸ்ட். இதை நீங்க மறுத்துட்டீங்கன்னா உங்க மனசுலயும் வாழ்க்கையிலையும் எனக்கு அவ்வளவுதான் இடம்னு நான் விட்டுறேன். நீங்க எடுக்க போற அந்த முடிவால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஷாலினி, ஷாலினி நீங்க பாடணும். சித்ரா